இங்க ஒரு பொண்ணு யாருக்கோ பயந்து வேகமா ஓடி வந்து யாரோ ஒருத்தவங்களோட கார் டிக்கிக்குள்ள போய் என்ன தயவு செய்து காப்பாத்துங்கன்ட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு போலீஸ்காரரு இந்த பொண்ணை தேடி வந்து அந்த கார் ஓனர் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு ஓடி வந்ததை பாத்தீங்களான்னு கேட்க, அவங்களோ இல்லையா அப்படியெல்லாம் யாரும் பாக்கலன்னு சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு நீங்க யாரையாச்சும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு இந்த போலீஸ்காரன் விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். அதை பாக்குற இவங்களும், நீங்க என்ன உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து உங்க பர்சனல் நம்பருக்கு கால் பண்ண சொல்றீங்க, யூஸ்வலா ஏதாவது பிரச்சனைனா நாங்க 100க்கு தானே கால் பண்ணுவோம்னு இவங்க சொல்ல, என்ன இந்த பொண்ணு நம்மள ரொம்ப கேள்வி கேட்கறாள்ன்ட்டு அந்த போலீஸ்காரன் அங்க இருந்து போற சமயத்துல இந்த ஒளிஞ்சிட்டு இருக்க பொண்ணு கார் டிக்கில எதையோ தள்ளி விட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு இவன் திரும்பி ஓடி வந்து பட்டுன்னு கார் கதவுலாம் திறந்து அந்த பொண்ணு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு பாக்குறாங்கல்ல. உடனே இவன் இவங்க கிட்ட வந்து டிக்கிய மரியாதையா ஓபன் பண்ணிட்டு மிரட்டுறான். செம்ம காண்டான இவங்களோ, போலீஸ்காரனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, பர்மிட் இல்லாம அப்படிலாம் யாரையும் எதுவும் செக் பண்ணிட முடியாதுன்னு சொல்ல, அவன் புசுக்குன்னு கன் எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு பொண்ணு, எனக்கு பர்மிட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு அந்த பொண்ணு இப்ப வேணும்னு மரியாதையா இப்ப டிக்கிய திறன்னு சொல்ல, அவங்களும் டிக்கிய திறக்கிற சமயத்துல அந்த பொண்ணு அங்க இல்ல, ஏன்னா அவங்க சீட்டுக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கார் ஓனரா அவன் கையை பிடிச்சி பின்னாடி கட்டி அவனை முட்டி போட வச்சு அந்த பொண்ணு கிட்ட கார்ல இருக்கிற லாக்கர் எடுத்துட்டு வந்து இவன் கையை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவன் நிஜமாலே ஒரு போலீஸ் இல்லன்றத அவன் ட்ரெஸ்ல இருக்கிற சிம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு எக்ஸ் போலீஸ். இந்த மாதிரி நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன் அனுபவம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தைரியம் இருந்தா போதும்.